வீடியோ பற்றி எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்பு வேணா பார்க்கலாம். நீங்கள் காதலித்த ஆண் உங்களை விட்டு சென்ற பிறகும் உங்களை விரும்பிக் கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுடைய பிறந்தநாள் அன்று அவர்களுடைய வாழ்த்து முதலாகதாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதும் விஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேற. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளை தேடி வந்து ஃபர்ஸ்ட் விஷா ஒருத்தங்க நம்மளை பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அன்பு இல்லாமலா? ஸோ நம்ம மேல அன்பு இருக்கும், பட் அவங்க வேற ரீசனுக்காக கூட அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் இங்க நினைக்கிறாங்க அன்பு இல்லை, காதல் இல்லைனால விட்டுட்டு போறாங்க அப்படின்னு. நிறைய பேர் சுச்சுவேஷனுக்கால கூட விட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கும், பட் அதுக்குன்னு உங்க மேல வச்ச காதல் பொய்ன்னு ஆயிடாது. ஸோ நிறைய பேர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்க லைஃப்ல ஒரு ஆண் அப்படி பண்றாங்க, இல்லை ஒரு பெண் அப்படி பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உண்மையான காதல்ன்றது உங்க மேல இருக்கும், இல்லாம கிடையாதுங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அதை. உங்களை விட்டு சென்ற ஆண் இன்னும் உங்களை விரும்பிக் கொண்டிருந்தால் நிச்சயம் அவர்கள் யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அவருடன் பேச வந்தால் உங்களிடம் தான் பேசுவார்கள். இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தங்களை விரும்பும்போது நம்ம கூட பேசுறாங்க அப்படின்னா அது ஓகே, கரெக்டா இருக்கும். பட் அவங்க நம்மளை விரும்பாத போதும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா இருக்கனால தான் அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசுல இன்னும் உங்களை விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் அவங்க லைஃப்ல நீங்க இல்லாத போதும் அப்படி பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கும் போது அவங்க இருக்கிறதும் கிடையாது. ஸோ நீங்க இப்பவே புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டு சென்ற அவருடைய மனதில் இன்னும் காதல் இருந்தால் நிச்சயம் நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யாமல் மறுத்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் உங்களை திட்ட மாட்டார்கள், கோவப்பட மாட்டார்கள், எதுவுமே செய்ய மாட்டார்கள். ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கிறக்கும் போது அவங்க ஒரு சில விஷயங்கள் உங்களை செய்ய சொல்றாங்க, இல்லை நீங்க செய்ய சொல்றீங்க அப்படின்ற போது அவங்க செய்யறாங்க, நீங்க செய்யலை அப்படின்ற போது அவங்க உங்ககிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க. இதை அப்படி ஏன் பண்ணல, எதுக்கு பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க அவங்களை விட்டு போயிருவீங்களோ, உங்களை இழந்துருவோன்ற ஒரு பயம் உங்க நிச்சயமா ஒரு உண்மையா விரும்பக்கூடிய ஆணுக்கு மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்கள் மீது உண்மையான அன்பும் உங்களை விட்டு சென்ற ஆண் அன்பு இல்லாத போல் காமித்தாலும் கூட நீங்கள் வேறு ஒரு ஆணுடன் பேசும் பொழுது அவர்களுக்கு அதிக அளவில் கோபம் வருவது உறுதி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆணை விரும்புறீங்க, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அந்த செட்டாகவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறமும் நீங்களும் அந்த ஆணும் ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா நீங்க அப்படி ஃப்ரெண்டா பேசும்போது கூட அவங்க உங்களை உண்மையா விரும்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னா, ஐ மீன் நீங்க பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இல்லை அவங்களே பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் இன்னும் அந்த ஆணுக்கு உங்க மேல காதல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா அவங்க நீங்க வேறு ஒரு ஆணுக்கிட்ட பேசும்பொழுது செம்மையா கோவப்படுவாங்க. அண்ட் உங்ககிட்ட சண்டை போடுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி நிறைய ஆண்கள் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு சில ஆண்கள் இப்படி பண்ணுவாங்களாம். நீங்கள் ஒருவரை பற்றி அதிகம் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவரும் உங்களை பற்றி நினைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நம்ம ஒருத்தங்களை பத்தி அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்ற போது நமக்கு ஏன் யோசனை வருதுன்ற குழப்பங்கள் வரும், நம்மளுடைய மனசு மூளை அப்படின்ற மாதிரி வரும். பட் நீங்க லவ் ஃபெயில் ஆகி பல மாதங்களும் ஆனதுக்கு அப்புறமும் திடீர்னு ஒரு சில நாட்களா உங்களுக்கு அப்படி யோசனை வருதுன்னா நிச்சயமா அவங்களுக்கும் யோசனை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆன டைம்ல நீங்க அதிகமாக யோசிக்கிறது வேற, பிரேக்கப் ஆகி ஒரு சில வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க திடீர்னு ஒரு நாள் யோசிக்கிறீங்கன்னா அப்போது அவங்களுக்கும் உங்களை படிக்கிற ஞாபகங்கள் அதிகமாக வந்துக்கலான்றதை சொல்றாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற போதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற போதும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேற நிச்சயம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பபாய்.